வெல்கம் டு கேஜிஎஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். போன வீடியோவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எந்தெந்த விதங்களில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் வந்து SEO, அதாவது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். நம்ம சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாப்புலர் சர்ச் இன்ஜினான கூகுளை எடுத்துக்கிறோம். அதில் நம்மளுடைய query-யை டைப் பண்ணி சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜில் நம்மளுக்கு ஷோ ஆகுது. அதுக்கு தேவையை நம்ம கிளிக் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா எப்படி இது டிஸ்பிளே ஆகுது அப்படின்ட்டு? இது ஆட்ஸால் டிஸ்பிளே ஆகிறது இல்லை. இங்கே நம்ம ஆப்டிமைசேஷன் மெத்தட்ஸ் மூலமாக சர்ச் இன்ஜினில் ஒரு பிஸ்னஸுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை டாப் ரேங்கிங்கில் கொண்டு வரக்கூடிய இந்த ஆப்டிமைசேஷன் டெக்னிக்கை தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்னு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் சொல்லப்படுது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் SEM, அதாவது சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். கூகுள், யாஹூ, பிங் இந்த மாதிரியான சர்ச் இன்ஜின்ஸில் ஆட்ஸ் ரன் பண்ணுறது. ஒரு பிஸ்னஸுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி பிஸ்னஸுடைய லீட்ஸை அதிகப்படுத்துறது தான் சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் SMO, சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன். ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம ஆட்ஸ் ரன் பண்ண போகிறது கிடையாது. இந்த டெக்னிக்கில் நம்மளுடைய பிஸ்னஸுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை ஆப்டிமைசேஷன் மெத்தட்ஸ் மூலமாக சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய பிஸ்னஸை ப்ரமோஷன் பண்ணக்கூடிய இந்த விஷயம்தான் சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன். அடுத்ததான் பார்க்கக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் SMM, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் ஆட்ஸ், யூடியூப் ஆட்ஸ் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் ரிசர்ச், பிளானிங், ஸ்ட்ராட்டஜி எல்லாம் க்ரியேட் பண்ணி பிஸ்னஸ்க்கு லீட்ஸ் கொண்டு வர ஆட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஏராளமான டைப்ஸ் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்குது. இது எல்லாமே ஒரு பிஸ்னஸுடைய ப்ரமோஷனுக்கு உதவக்கூடிய, லீட் ஜென்ரேஷன் அதிகமாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.